என்னடா சொல்றீங்க? வெளியில துணி காய போட்டால் 500 டினார் ஃபைனா? ஆமாங்க. இப்ப வந்துட்டு குவைத்துடைய கவர்ன்மெண்ட் வந்துட்டு ஒரு புதிய ரூல்ஸ் ஒண்ணு போட்டிருக்கிறாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கலாம். இல்ல வந்துட்டு வெளியில ஒரு சாதாரண ஒரு ரூம்ல இருக்கக்கூடிய நபர்களா இருக்கலாம். நீங்க வந்து இந்த துணிகள கழுகி காய போடும்போது, வெளியில வந்துட்டு அந்த துணிகள காய போடுறதுனால, அது வந்து பார்க்கிறதுக்கு ஒரு அசிங்கமா இருக்கும் அப்படின்ற காரணத்தினால வந்துட்டு, இப்ப வந்துட்டு குவைத்துடைய கவர்ன்மெண்ட் சொல்லிக்கிறேன்னு சொன்னா, அந்த மாரிக்கு துணிகள வந்துட்டு வெளியில காய போடுற நபர்களுக்கு வந்துட்டு 500 டினார் ஃபைன் அடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு குவைத்துடைய கவர்ன்மெண்ட் வந்துட்டு சொல்லியிருக்குது. அடுத்த தகவல் தான் என்னன்னு சொன்னா வந்துட்டு, இப்ப இது வந்துட்டு இப்ப சொல்லப் போற தகவல் வந்துட்டு, இது வந்து முன்னாடி நான் போட்டிருக்கிறேன். என்னுடைய சேனல்ல வந்து போட்டிருக்கிறேன். ஆனா, இப்ப வந்து அந்த சட்டத்த வந்து அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 10 டினாருக்கு மேல எந்த ஒரு பண பரிவர்த்தனையும், அதாவது குடுக்கல் வாங்கல் வந்துட்டு 10 டினாருக்கு மேல நீங்க செய்யும்போது, வந்துட்டு கேஷ் பணமாக குடுக்காமலுக்கு வந்துட்டு கேனட் பேங்க் மூலியம் தான் வந்துட்டு பரிவர்த்தனைகள வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம பார்க்குறோம்ன்னு சொன்னா, இப்ப ஜிம்முக்கு போகக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. அடுத்து வந்து செலூன் இப்படி அந்த பெரிய பெரிய பார்ட்டிகள் வைத்து செய்யக்கூடிய அந்த பண பரிவர்த்தனைகளுக்கு வந்துட்டு கெனட் மூலம் தான் வந்துட்டு பணங்கள வந்துட்டு பரிமாறிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து குவைத்தோட கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்துட்டு கார்கோ நிறுவனத்துக்கு வந்துட்டு பொருந்தும் அப்படின்னு சொல்லியும் சொல்லிக்கிறாங்க. இது வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு பெரிய ஒரு தலைவலியா இருக்குமேன்னு சொன்னா வந்துட்டு, இப்ப எல்லாருகிட்டயுமே வந்துட்டு வெளிநாட்டு தொழிலாளர்கள் எல்லார்ட்டயுமே வந்துட்டு பேங்க் அ கார்டு அப்படின்னு சொல்றது வந்துட்டு எல்லார்கிட்டயுமே இல்ல. எல்லா தொழிலாளர்கள்ட்டயுமே இல்ல. ஒரு சில பேருக்கிட்ட மட்டும் தான் இருக்குது. இப்ப வந்துட்டு நாம ஒரு கார்கோ ஒண்ணு போடுற மாரி இருந்தால், அது வந்துட்டு அ 10 டினாருக்கு அதிகமான செலவு தான் போகும் இல்லையா? கார்கோ வந்துட்டு யாருமே வந்துட்டு 10 டினார் போடுறதில்ல. 10 டினாருக்கு அதிகமான பணம் தான் வரும். இப்ப அப்படின்னு சொல்ற வந்து கார்கோ ஏற்றுமதி, இறக்குமதி. இப்ப இதுகளுக்கு வந்துட்டு பொருந்தும் அப்படின்னு சொல்லித்தான் குவைத்துடைய கவர்ன்மெண்ட் சொல்லிக்கிறாங்க. இன்னவுக்கும் அந்த நம்ம வந்துட்டு கார்கோ உரிமையாளர்களோட வந்துட்டு தொடர்பு கொண்டு பேசல. இதுக்கப்புறமா தான் அவங்களோட பேசி தான் அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டு நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமா ஒரு வீடியோ நான் போடுறேன். இப்ப என்ன என்ன விடயம்னு சொன்னா, உண்மையிலே வந்து இப்ப இந்த கார்கோ சம்பந்தமா பார்த்தோம்னு வச்சுக்கங்க, இப்ப மத்த விடயங்கள் விடுங்களேன். இப்ப ஜிம்மா இருக்கலாம், செலூனா இருக்கலாம், அந்த குழந்தைகள் போய்த்து விளையாடக்கூடிய அந்த சில்ட்ரன் பார்க் அப்படி இப்படி அந்த அந்த விடயங்களா இருக்கலாம். இப்ப அதெல்லாம் வந்து நம்ம போறதில்ல. இல்லையா? அதெல்லாம் வந்து பெரிய பெரிய பார்ட்டிகள் தான் போறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம போறதில்ல. ஆனால் இந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் அதிகமா செய்யக்கூடிய ஒரு விடயம் தான் வந்து இந்த கார்கோ அப்படின்ற ஒரு விடயம். சரியா? அப்ப இந்த விடயத்த வந்து நம்ம வந்துட்டு அவங்களோட தொடர்பு கொண்டு பேசணும். பேசி அவங்களுக்கும் என்ன இதில உள்ள தீர்வ குடுத்திருக்கிறாங்க அரசாங்கம் அப்படின்னு சொல்றத நம்ம வந்து தெரிஞ்சு, அது சம்பந்தமா வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று போடலாம். இப்ப நான் பார்த்தோம்னு சொன்னா 10 டினாருக்கு மேல தான் நம்ம வந்துட்டு இந்த கார்கோவுக்கு வந்து பேமெண்ட் பணம் குடுக்கக்கூடியதா இருக்குது. அதாவது இப்ப சாதாரண ஒரு ட்ரம் ஒண்டு, இல்ல ஒரு ஒரு சின்ன பெட்டி ஒண்ணு, ஒரு கார்ட்போர்ட் பெட்டி ஒண்ணு போடுறேன்னு சொன்னாலும், குறைஞ்சது வந்து 15லேருந்து 20, 25 டினார் வருகுது இல்லையா? ஒரு ட்ரம் ஒன்று போடுறேன்னு சொன்னா 15, 20, 25 டினார் வருகுது. இப்ப அதுக்கு அதிகமா வந்துட்டு 1 மீட்டர் பொட்டி அடிக்கலாம், 2 மீட்டர் பொட்டி அடிக்கலாம். அதுகள் வந்துட்டு கார்கோ போடும்போது நம்மளுக்கு வந்துட்டு அதிகமான பணம் உண்டு இடத்துல போகுது. அப்ப அதனால வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கிணட் வந்து கட்டாயம் வேணும். பேங்க் கார்டுன்றது. இப்ப அண்மையில எனக்கு நடந்த ஒரு சம்பவம். எங்கட மேடத்திட மகள் வந்துட்டு ஒரு வாட்ச் ஒன்று வாட்ச் ஒண்ணு வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்து, அப்ப எனக்கிட்ட ஃபோட்டோ அனுப்பி என்கிட்ட சொன்னா போய்ட்டு எடுத்துட்டு வர சொல்லி. அப்ப நான் போனேன். நான் போய்ட்டு எடுக்க போன சமயத்துல வந்துட்டு, யாருடைய பேங்க் கார்ட குடுத்து நாம அந்த பொருள எடுக்கிறோமோ, அதாவது அதாவது நகைகள், கோல்டு மாரிக்கு சாமான்கள் யாருடைய பேங்க் கார்ட நம்ம குடுத்து எடுக்கிறோமோ, அவங்களுடைய அக்காமாவும் குடுக்க வேண்டியது இருக்குது. அண்மையில நான் எடுத்துட்டு வந்தேன். அதோடைய ஃபோட்டோ இமேஜ் ஒண்ணு என்ட்ட இருக்கும்னு நெனைக்கிறேன். இருந்தா நான் எட் பண்றேன். இல்லாட்டி செய்ய வழி இல்ல. அப்போ வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு சரியா நம்ம செஞ்சிக்கணும். அதாவது நம்ம வந்துட்டு ஒரு நகையொன்று நாம இந்த இந்த சம்பந்தமா வந்து நான் ஏற்கனவே ஒரு நியூஸ் ஒண்ணு போட்டிருக்கிறேன். இது பார்க்கலாம் உங்களால. நம்ம நகையொன்று எடுக்க போறோம்ன்னு சொல்ற அந்த சமயத்துல வந்துட்டு நம்முடைய பேர்ல வந்துட்டு பேங்க் கார்டு இருக்கணும். நம்முடைய பேர்ல அக்காமா இருக்கணும். சில நேரங்கள்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு வேறொரு நபர்களுடைய பேர்ல நம்ம அந்த நகைகள் எடுத்தாலும், சில நேரங்கள்ல வந்துட்டு அந்த நகைய வந்து நம்ம ஏர்போர்ட் மூலியம் எடுத்துட்டு போகும்போது, நம்மட அக்காமா பாஸ்போர்ட்ல இருக்கிறது எல்லாம் வந்து வேற பேரு. அந்த நகையுடைய பில்லுல இருக்கக்கூடியது வந்து வேற பேருன்னு சொல்லச்சுல, சில நேரங்கள்ல சிந்திச்சு பாருங்க. சில நேரங்கள்ல
அது நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா வரவும் சான்ஸ் இருக்குது. அதனால வந்து நீங்க நகை எடுக்கணும்னு சொன்னாலும், அ கோல்டுகள் எடுக்கிறயா இருந்தால், நீங்க வந்துட்டு தயவு செய்து உங்களோட பேர்லயே நீங்க எடுத்துருங்க. காரணம் நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகும்போது சில நேரங்கள்ல வந்து நம்ம சும்மா என்னத்துக்கு வம்ப விலை குடுத்து வாங்குவானே! வம்ப சும்மா விலை குடுத்து வாங்க தேவையில்ல. அதனால வந்துட்டு அந்த உங்களுடைய பேர்ல அக்காமாவும் இருக்கணும். உங்களுடைய பேர்ல வந்துட்டு பேங்க் கார்டும் இருக்கணும். அப்படியான ஆட்கள் வந்துட்டு நகைகள எடுங்க. கஃபீல் எடுத்து தாரேன், மாமா எடுத்து தாரேன், அவங்க எடுத்தாரேன், இவங்க எடுத்தாரேன்னு இன்னொருத்தர் பேர்ல நீங்க தயவு செய்து எடுக்க வேணாம். காரணம் என்ன சொன்னா வந்து ஏர்போர்ட்டுக்கு போகும்போது, அதுல வந்துட்டு சில நேரங்கள்ல பரிசோதனை பண்ணி பார்த்தாங்கன்னு சொன்னா, உங்களோட அக்கா மகள், உங்களோட பாஸ்போர்ட்டுகள் வந்து ஒரு பேர்ல இருக்கும். நகையுடைய பில் வந்துட்டு வேறொரு பேர்ல இருக்கும். அதனால வந்து தயவு செய்து புரிஞ்சு தெளிவாக நடந்து கொள்ளுங்க. முக்கியமான தகவல் தரணும் என்னன்னு சொன்னா வந்துட்டு, இந்த தயவு செய்து இந்த வெளிகள்ல வந்துட்டு உடுப்புகள கழுகி காய போடுற நபர்கள் வந்துட்டு, தயவு செய்து அந்த உடுப்புகள வந்து வெளிகள்ல காய போட வேணாம். சில நேரங்கள்ல வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஃபைன்கள் வர்றதுக்கு சான்ஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.